ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ், சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன் இருக்கும். இதை எப்படி சேர்ந்து பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், 1லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மசாலா நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இது கூட சேர்க்குறதுக்கு 2 பெரிய சைஸ் கத்திரிக்காய் 1/4 கிலோ அளவுக்கு இருந்தது. இது சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தடிமனாக இருக்கணும். இதே போலவே எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச மசாலாவை தேவையான அளவு எடுத்து போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு சுற்றிலும் மசாலா தடவிட்டு இதை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம கலந்து வச்ச கத்திரிக்காவை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா திருப்பி விடலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் அப்படியே இருக்கட்டும். இப்போ திருப்பி போடலாம். இன்னொரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். ஒரே நீங்கள் திருப்பிட்டே இருந்தீங்கன்னா இது உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு எடுக்கணும். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா கத்திரிக்காய் சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.